அண்மை செய்தி. பெண்கள் வெளியிலேயே தலை காட்ட முடியாத அளவுக்கு இருண்ட ஆட்சி என தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக அரசை கண்டித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று விளம்பரத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக அரசு இன்று தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது என்றும், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டிய சம்பவம் கோவையில் விமான நிலையம் பின்புறம் கொடூரமாக நடந்தேறி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட கொடூரம் மனதை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது மறுபடியும் மனக்கலக்கத்தோடு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், கல்லூரி வளாகங்கள் தொடங்கி சாலைகள் வரை பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்வது மிக மிக அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லும் முதலமைச்சர் பெண்கள் வெளியே தலை காட்ட முடியாத ஒரு இருண்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மிக மிக வேதனை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் தமிழிசை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பின்மை பற்றியும் அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவதை பற்றியும் அடிக்கடி பதிவிடும் நிலைமை வருவதை நினைத்து வேதனை அடைவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.